ஹாய் டார்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு எஃப்எஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மை ரொமான்டிக் கேங்ஸ்டர். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் மஸ்ட். வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஒரு சர்ச்சில் இருக்கீங்க, ப்ரைடல் மேக்கப்பில் அழகாக ரெடியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரியாவுக்கு இன்றைக்கி வெட்டிங். அங்கே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரியாவுக்கும் யூனுக்கும் இன்றைக்கி மேரேஜ். அவங்க 3 years லவ் பண்ணியிருப்பாங்க. ரியா வீட்டில் ஒத்துக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. யூனுக்கு அம்மா மட்டும்தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. இப்போ யூன் தான், பாரா ஓயன் இவ்வளோ அழகா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னை கரெக்ட் பண்ணிப்பேனே ஓயன். இப்போ ரியா, டேய் என்னடா ரேம் செல்லம், சும்மா சும்மா சொன்னேன் ஓயனை, அதுக்குள்ளே மூஞ்சி இப்படி போகுது பாரு. சே நல்லா இல்லை, சேஞ்ச் பண்ணு. உனக்கு நான் கிடைச்சதே பெருசு. ஆமாம், அதுவும் சரிதான். இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் இன்று பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் ஷை டைப், இன்னசென்ட்டும் கூட சென்சிட்டிவ். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாக இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரியாவும் அப்புறம் யூன். அப்புறம் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கி. ஜியா உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஜியா உங்ககிட்ட, உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க ஓயன்னி, நானாக மட்டும் போயாக இருந்திருந்தா இப்போவே இந்த நிமிஷமே ஒன்று தூக்கியிருப்பேன் தெரியுமா. அப்புறம் நமக்கு சர்ச்செல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக உன்னை பெட்ரூமுக்கே கூட்டிகிட்டு போய் 10 பிள்ளை அடுக்கடுக்காக கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, பொண்ணாக போயிட்டான்ல, பார்த்துட்டு நிற்க வேண்டியதுதான். ஜியா, நீ வர வர ரொம்ப டேட்டியாக பேசுகிற, சும்மா இருடி. இருந்தாலும் போயன் உன்னை டேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போது ரியாவுக்கும் யூனுக்கும் மேரேஜ் ஆகிடுது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ரியா தான், இப்போ நான் என் வீட்டுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறேனோ தெரியல. இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ரியா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒன்றாவே ஃபேஸ் பண்ணலாம். யூன் அப்படி சொல்லி ரியா ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். இப்போ ஜியா, நோட் பண்ணுங்கடா, பின்றான் வேற லெவல். இப்போ நீங்கள் தான், கலாய்க்காத ஜியா, எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாரு. சரிங்க மகாராணி, நான் கலாய்க்கலை சரியா. இப்படி பேசிட்டு சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறீங்க எல்லோரும். நீங்கள் ஜியா கிட்ட, ஜியா நீங்களா போங்க, நான் கொஞ்சத்தில் வந்துடுறேன். நீ எங்கே போகிற, எல்லோரும் போகிறாங்க வா. ஃபாதர்கிட்ட இந்த மேரேஜ் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க. சரி சீக்கிரம் வா ஓயன், எனக்கு செம்ம பசி, உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு. ஓகே. இப்போது ஜியா அப்புறம் மற்ற எல்லோரும் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே மறுபடியும் போகிறீங்க. அங்கே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி நிற்கிறீங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை. என் லைஃப் இவ்வளோ தான், இன்னையோட முடிய போகுது. எனக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொடுங்க. இப்படி நினச்சிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நிற்கிறாரு. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டே அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் எடுத்து உங்கள் ஹேண்டில் போட்டு விடுறான். உங்ககிட்டேயும் ஒரு ரிங்கை கொடுக்குறான். நீங்களும் அந்த பர்சன் ஹேண்டில் அந்த ரிங்கை போட்டு விடுறீங்க. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அந்த பர்சன், வெல்கம் டு ஹெல் டார்லிங். ஜியா, டோன்ட் வரி, அவள் இப்போது சேஃபாக இருப்பா. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஜிமின் கூட காரில் ஏறி போயிடுறீங்க. ஜிமினோட இன்ட்ரூ பார்த்தோன்னா, ஜிமின் ஒரு மாஃபியா கொரியன் பாய். தலைவருக்கு ஃபேமிலியெலாம் இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு தம்பி கூட இருக்கான். ஜிமின் மாஃபியாவில் இருக்கான்னு பாவம் அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஜிமின் 3 yearsஆக பாரிஸில் தான் இருக்கார். அவர் அங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவங்க அம்மா அப்பா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் தலைவர் செய்கிற வேலை வேறையே. உங்கள் பிரதர் க்ரைம் பிரான்ச்சில் ஒரு முக்கியமான ஆஃபீஸர். ஜிமின் மாஃபியான்னு அவர் எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைக்கல. உங்கள் பிரதர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஜிமின் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பான். அதில் உங்கள் பிரதர் ஜிமினை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணிடணும்னு நிறைய ட்ரை பண்ணுவார். அதனாலேயே ஜிமினாலேயும் அவரோட வேலையை சரியாக பண்ண முடியல. குறுக்க உங்கள் பிரதர் வந்துகிட்டே இருப்பார். ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் கூட ஜிமினை மொத்தமாக காலி பண்ணிடுவார் உங்கள் பிரதர். அதனால் ஜிமின் அவரோட பண்ணுற க்ரைம், இல்லீகல் பிஸ்னஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் மொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு பாரிஸில் இருந்து திரும்பவே கொரியாவுக்கு போக பிளான் பண்ணியிருப்பார்.
போகும்போது எப்படி சும்மா போகிறது? குறுக்க வந்த ஆட்டத்த கலைச்ச உங்க பிரதர் ஏதாச்சும் பண்ணணும்னு உங்கள டார்கெட் வச்சிருப்பாரு. நீங்க வேற ரொம்ப இன்னசென்ட்னால உங்கள சமாளிக்கிறது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல. அதனால ஜிமின் ஈஸியாவே உங்கள மிரட்டி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உள்ளுக்கு போலாம். நீங்க ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா பஸ்ஸில உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டு சில பேர் அந்த பஸ்ஸுக்குள்ளே வராங்க. வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னா இந்த பஸ்ஸை விட்டு இப்போவே வெளியே போங்க. அப்போது நீங்களும் பயந்துட்டே வெளியே போக பார்க்குறீங்க. அப்போ ஒரு பர்சன், ஏய் நீ இங்கவே இரு, சார் உங்ககிட்ட பேசணுமா. நானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாரும் பயந்துட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்போது ஜிமின் மாசா உள்ள என்ட்ரி ஆக நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. ஹாய் டார்லிங். யார் யார் நீங்கள்? ஓ பிரதர் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அண்ணாக்கா என்கிட்ட என்ன பேசணும் நீங்கள்? ஃபஸ்ட்டு இதில் சைனப் பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். என்னது இது? மேரேஜ் சர்டிஃபிகேட். நீ நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிற. அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன் அண்ணாக்கிட்டவே கொண்டு போய் விட்டுடுறேன். என்ன? பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம். நான் ஏன் பண்ணணும்? பண்ண மாட்டேன். அச்சச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, ஜியா எங்கே? அவள் சேவா ஹாஸ்டல் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா. இப்போ நீ சைன் பண்ணலைன்னா தான் பிரச்சனை. தூங்கிட்டு இருக்கிற உன்னோட ஃப்ரெண்டு மார்னிங் எழுந்திரிக்கவே மாட்டாள். என் ஆளுங்க அவள் ஹாஸ்டலில் சுற்றி தான் இருக்கானுங்க. உள்ளே போய் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. எப்படி வசதி? என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்போது சைனப் பண்ணு. ஜஸ்ட் 2 இயர்ஸ் தாண்டாலே. அதுக்கப்புறம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நீ எங்கே வேணால் போய்க்கோ. ஜிமின் கிட்ட நீங்கள் எவ்வளவோ பேசி பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை ஃப்ரெண்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ அந்த சர்டிஃபிகேட்டில் சைனை வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் 2 இயர்ஸுக்கு நீ என்னோடய ஒய்ஃபாக என் கூட தான் இருக்க போகிற. என்னை மீறி நீ எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணணும்னு நினச்ச ஃப்ரெண்ட் இருக்கால, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், போட்டுருவேன். ஒரே பொண்ணுன்னு கேள்விப்பட்டனே அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவள் உயிர் போகிறதுக்கு ரீசன் நீயாக தான் இருப்ப. நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ ப்ரெசண்டில் ஜிமின் காரை உங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான். உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். உங்கள் அம்மா அப்பா அண்ணா எல்லோரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின், வா போயேன், என் மாமனார் மாமியாரை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு நக்கலை சிரிச்சுட்டே உங்கள் அண்ணாவை பார்க்குறான். நீங்கள் மனசே இல்லாமல் காலில் இருந்து கீழே இறங்குறீங்க. ஜிமின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்கள் அண்ணா முன்னாடி உங்கள் ஷோல்டரில் ஜிமின் ஹேண்ட்ஸை போட்டு அவனோட அந்த ரிங் போட்ட ஹேண்டை தூக்கி அவன் அந்த ரிங்கை காட்டுறான். உங்கள் அண்ணா செம ஷாக்குங்க. என்ன மச்சான், ஷாக் ஆகிட்டீங்களா? உங்கள் அண்ணா முறைச்சி பார்க்க உங்கள் அம்மா, என்னடி இது, என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க? ஆண்டி, மொயன் முன்னாடி தான் உங்கள் பொண்ணு, இப்போ அவள் என் பொண்டாட்டி. அவளை திட்டுறன்னா கூட நான் மட்டும்தான் திட்டுவேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு ஷோல்டரில் இருந்த அவரோட ஹேண்டை அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்ட கொண்டு வந்து க்ளோஸாக இழுக்கிறாரு. உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்போது உங்கள் அண்ணா தான், அப்பா அம்மா அவள் யாருன்னு கூட தெரியாது, நீங்கள் உள்ளே வாங்க. அண்ணா. உங்கள் அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே வர சொல்லிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதை ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டே உங்ககிட்ட, போகலாமா? ஜிமின் திரும்பவும் உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவன் ஹேண்டை தட்டி விட்டுட்டு போகிறீங்க. அடியே, என் கூட தாண்டி இருக்க போகிற நீ. இப்படியே நீங்கள் ஜிமின் கூட கொரியாவுக்கு போவீங்க. போகும்போது உங்கள் லைஃப் எப்படி போகுதோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டே போவீங்க. ஜிமின் உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். அவன் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரூ கொடுத்துருப்பான். அவன் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க. 2 டேஸில் கொரியன் ஸ்டைலில் உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடந்திருக்கும். உங்கள் மேரேஜில் முடிஞ்சு ஈவினிங் ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிமின் அம்மா உங்ககிட்ட வந்து, வயன், இது உனக்கு புது இடங்கிறதால கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு நிறைய நாள் எடுக்கும். நீ இதை உன் வீடு மாதிரி நினச்சிக்கோமா, கம்ஃபர்டபுளாக இரு. சரி,
இவனை நிறைய வாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடியாது சொல்லிட்டான். நாங்களே பொண்ணு பார்த்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினோம். அப்போ கூட வேணாம் சொல்லிட்டான். இப்போ தான் தெரியுது இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அப்போ எப்படி வேறு பொண்ணுக்கு ஓகே சொல்லுவான். நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. மறுபடியும் அவங்க வயன் நீ எங்களை உன் அம்மா அப்பா மாதிரி நினச்சிக்கோ சரியா? எதுனாலும் எங்ககிட்ட தயங்காமல் கேளுமா. ம். நீங்கள் அவங்க எது சொன்னாலும் இவ்வளோ தான் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஜிமின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. உங்களை முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் ஜிமின் அம்மா தான். சரி நீ டயர்டாக இருக்கன்னு நினைக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. ஜிமின் ஒயனை கூப்பிட்டு போ. சரிம்மா. அவன் உங்களை ஒரு பார்வை தான் பார்த்துட்டு போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. ரூமுக்கு போயும் நீங்கள் அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கிறீங்க. ஜிமின் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாரான். அப்புறம் நீங்களும் போகிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்படியே சைலண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஜிமினை சுத்தமாக பிடிக்கல. உங்கள் ஃப்ரெண்டை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணது, உங்கள் பிரதரை ரிவேஞ்ச் எடுக்கன்னு உங்கள் லைஃப்பில் இப்படி பண்ணதுன்னு கோவத்திலே இருக்கீங்க. அப்போது உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. சார் காஃபி. உள்ளே வாங்க. அந்த மேடம் உள்ளே வராங்க. அந்த காஃபியை உங்ககிட்ட கொண்டு வந்து, மேம் இந்த காஃபியை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வேண்டாம். இல்லை மேம் நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு மேடம் தான் உங்களுக்காக கொடுத்து விட்டாங்க. இல்லை வேணாம். அங்கே வச்சுட்டு போங்க, அவள் குடிப்பா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் அந்த காஃபி கப்பை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஜிமின், ஏய் அதை குடி. வேணாம். வேணுமா வேணாமான்னு கேட்கல, குடி. எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல. ஜிமின் எழுந்து வந்து அந்த காஃபியை ஒரு சிப் பண்ணிவிட்டு, பரவாயில்ல அவ்வளோ ஒன்றும் சூடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த காஃபியை உங்கள் வாய்க்குள்ளே ஊற்றி விடுறான். உங்கள் மேலெல்லாம் கொட்டுது. அதை பற்றி ஜிமின் எந்த கேருமே பண்ணலை. நீங்கள் அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவன் அந்த காஃபியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு குடிக்க வச்சிடுறான். உங்களுக்கு அழுகையாக வருது. ஜிமின் உங்கள் நெக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்ட இழுத்து, இந்த திமிரெல்லாம் இங்கே காட்டாத, ஒழுங்காக நடந்துக்க. அவன் கோபமாக இப்படி சொல்லிட்டே உங்களை தள்ளி விட்டுடுறான். நீங்கள் 2-3 ஸ்டெப் பேக் போயிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாகவே வருது. ஜிமின் திரும்பி அவங்கள பார்த்து, ஏய் சவுண்டு வரக்கூடாது. இது அவன் சொன்னதும் நீங்கள் பாவங்க உங்கள் வாயில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. ஏன்னா உங்களால் அழக்கூட முடியலை. ஜிமினுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவன் லேப்டாப்பை எடுத்து ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் ரொம்ப அழ முடியாமல் மவுத்தை க்ளோஸ் பண்ணிகிட்டே அழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் 1 hour ஜிமின் லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் கீழே உட்காந்து பெட்டில் ஹெட்டை வச்சு அழுதுட்டு இருந்த மாதிரியே தூங்கிட்டீங்க. ஜிமின் என்ன நினச்சான் தெரியல. உங்கள் பக்கத்தில் வந்து க்ளோஸாக உட்காந்துட்டான். அவன் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அழுது உங்கள் சீக்ஸு நோஸ்லாம் ரெட்டிஸ் ஆகி அப்படியே உங்களோட ஃபேஸு பஃபி ஆகி போச்சு. அவன் என்ன நினச்சான் தெரியல. உங்களை தூக்கி பெட்டில் வச்சுட்டு அவன் கீழே போயிடுறான். மா பசிக்குது. ஜிமின் சாப்பிடலாம் வா. ஒயனுங்க. அவள் தூங்கிட்டாம்மா. சாப்பிடாமலே தூங்குறாளா? அவள் டயர்டாக இருப்பா, விடுங்கம்மா. இப்போ எனக்கு பசிக்குது. சரி நீ வா அப்படின்னு ஜிமின் அம்மா அப்பா எல்லாருமே அங்கே சாப்பிட்றாங்க. இப்போது ஜிமின் தான், நாங்கள் இன்னும் 2 daysல எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்மா. ஜிமினுக்கு கொரியாவில் தனி வீடு ஒன்று இருக்குது. இப்போது ஜிமினோட அம்மா தான், ஏண்டா இங்கேயே இருக்கலாம்ல. நான் திரும்ப ஜங்கு கூடவே ஒர்க் பண்ணலான்னு இருக்கேம்மா. அங்கேருந்து ஆஃபீஸ் பக்கத்தில், அதான். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்லப்பா. இல்லைம்மா, ஜங்கு கிட்ட நான் சொல்லிட்டேன். அவன் 2 daysல ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லிட்டான். நிறைய ஒர்க் இருக்குது போல், அதான். அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில் ஜிமின் பொறுமையாக 8 மணி போல் எழுந்திருக்கிறான். ஏய் என்ன இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் 5 மணிக்கெலாம் எழுந்திருப்பீங்க. எழுந்து அப்படியே பேய் மாதிரி உட்காந்துருப்பீங்க. பேய் மாதிரி உட்காந்துருக்கு. பொண்ணை கூட்டி வந்தேன்னா பிசாசினியை கூட்டி வந்தேனானே தெரியல. ஒரு நிமிஷத்தில் நானே ஜர்க் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகுற பேரில் டவலோட வந்து ஷோ காட்டிட்டு இருக்கான். நீயும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, கீழே போகணும். அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரெஷ்அப்பாக போயிடுறீங்க. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன்,
எனக்கு பதில் சொல்லாமல் எழுந்து அவள் பாட்டுக்கு போகிறாள் பாரு. அப்படியே அவள் அண்ணன் மாதிரியே இருக்காள். பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. நீ இன்னும் இந்த ஜெமினை பார்க்கல, உனக்கு இருக்கு அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வெளியே வாரீங்க. நீங்கள் வரும்போதே உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதைத்தான் போட்டிருப்பீங்க. இப்போவும் நீங்கள் அதை தான் போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல ஜிமின் நிறைய ட்ரெஸ் வாங்கி உங்களுக்கு வச்சுருப்பான். ஏன்னா அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான்ல. அதனால் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் அதை பேச்சப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று தான் வியர் பண்ணிக்கிறீங்க. அதை ஜிமின் பார்த்துட்டு, என்னது எது நீ போட்டு இருக்கிறது? ட்ரெஸ்ஸுங்க. அது தெரியுதுடி மயிறு, எங்கே நான் வாங்கி தந்த ட்ரெஸ்ஸு. இதை ஏன் போட்டிருக்க நீ? என்ன இவர் இப்படி பேசுகிறாரு? ஏய், அதை எதுக்கு காக்கா குருவி விரட்டுறதுக்காக கொடுத்தாங்க? அதை வச்சா விரட்டிடுவாங்க. ஓயன், இந்த மொக்க காமெடியெல்லாம் பண்ணாத, போய் அதை போட்டுட்டு வா. அது போன்னு சொன்னேன். சரி. என்ன சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிற, போ. நீங்கள் வெளியே போங்க, அப்போ தான் நான் சேஞ்ச் பண்ண முடியும். இதை மட்டும் எப்படி போட்ட? அதை மாதிரி பாத்ரூம்லேயே போட முடியாதா? இல்லைனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். அப்படியே போடுறேன்னா போடு, என்னாலெல்லாம் வெளியே போக முடியாது. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. கடவுளே, போய் தொலைகிறேன். ஜிமின் வெளியே போனதும் நீங்கள் வார்ட்ரோப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே கொரியன் ட்ரெஸ். ஓவர் ஷார்ட்டாக இல்லைனாலும் உங்களுக்கு அது பிடிக்கலை. ஒன்றா பார்க்குறீங்க. அதில் ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஹேண்ட் இல்லை, இருந்தாலும் அது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் வியர் பண்ணிக்கிறீங்க. 5 மினிட்ஸில் நீங்களும் ரெடி ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அது வரைக்கும் ஜிமின் அங்கே தான் வெளியே நின்றுருப்பான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் அவன் திரும்பி பார்க்குறான் அவங்கள. இவ்வளோ நாள் அவன் உங்கள் ஸ்டைலில் பார்த்துருப்பான்ல. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்க்க தலைவர் ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஏன்னா நீங்கள் உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஹேரை ஃப்ரீ ஸ்டைல் விட்டு கொஞ்சம் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லுக் அவங்கள்டே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அவன் என்னவ இப்படி இருக்காளே, இவளை சும்மாவே பார்க்க முடியாது, இதில் இப்படி வேறு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். இது கொஞ்சம் ஓகே தான். எனக்கு அந்த ட்ரெஸ் போட அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணாமே. நான் என்னோடய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க அவனுக்கு அதெல்லாம் விளங்கவே இல்லைங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்க, உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணி ஹலோ நம்ம போகலாமா? என்ன இவர், ஒரு வேளை இது நல்லா இல்லையோ? அவர் தானே வாங்கி வச்சார், இவர் ஏன் என்னை இப்படி பார்க்குறாரு? நல்லா இல்லையோ இப்படின்னு நீங்கள் நிற்க அப்போ ஒரு சவுண்டு, டே மச்சான், நான் சொன்னல உன்னை பார்க்க வருவேன்னு, வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஜங்குக் ஹென்றி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு மச்சான், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா, கல்யாணம்லாம் முடிச்சுட்டா? சாரிடா, உன் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் சொன்னல, ஒரு சின்ன மீட்டிங்கில் இருந்தேன், கொஞ்சம் பிஸியான ஷெடியூல்டா, பரவாயில்ல நான் இப்போ வந்துட்டேன்ல அப்படின்னு ஜிமின் ஷோல்டரில் கையை போட, அதுக்கப்புறம் தான் ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்திருப்பான். டே ஜங்குக்கா, இங்கே வாரத்துக்கு உனக்கு இவ்வளோ நாளா? நான் இங்கே வந்து 5 நாள் ஆகுது, நீ இப்போ தான் வாரியா? அதான் சொன்னல்லடா எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்துச்சுன்னு. நீ தான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டல்ல, கொரியா வாரத்துக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? எங்களையெல்லாம் மிஸ் பண்ணினியா என்ன? மிஸ் பண்ணியிருந்தா வந்திருப்பல்ல. இப்போ தான் வர தோணி இருக்கு. சரி வா, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நம்ம சாப்பிட்டே பேசலாம், ரொம்ப பசிக்குதுடா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வார ஒன்று பார்க்க, சாப்பிட கூட இல்லை தெரியுமா? சரிடா சரி வா போகலாம் அப்படின்னு இங்கே ஒரு ஜீவன் நிற்கிறது கூட தெரியாமல் 2 பேரும் பேசிட்டு கீழே போயிடுறாங்க. நீங்கள் என்னடா இது, ஒருத்தன் வந்தான், அவன் பாட்டுக்கு பேசினான், அவன் பாட்டுக்கு கூட்டின்னு போனான். அப்போ நான் இங்கே ஜிமினும் ஜேக்குவும் கீழே வந்து டைனிங் டேபிளில் வேறு உட்காந்துட்டாங்க. அப்போ தான் கிச்சனில் இருந்து ஜிமினோட அம்மா,
ஜிமின், ஒயனுங்க நீ மட்டும் வந்திருக்க? அப்போதாங்க சாருக்கு உங்கள் ஞாபகமே வருது. இவன் பேச்சு வாக்கில் கூட்டிட்டு வர நீங்கள் அப்படியே மேலே நின்றிருப்பீங்க. இவன் எங்கே போனா? பின்னால் வர வேண்டியது தானே. மகாராணியை வேற கூட்டிகிட்டு வரணுமா? ஆன்ட்டி, ஆமாம்ல. டே ஜிமினா, உன் ஒய்ஃப் எங்க? உன் ஒய்ஃப் எனக்கு இன்று கொடுக்கவே இல்லையே பாரு. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டே மெதுவாக பாவமாக கீழே நடந்து பாருங்க உங்கள் மனசுக்குள்ளே. ஆமாம் ஆமாம், எப்படி இன்று கொடுப்பாங்க? அதான் நான் நிற்கிறது கூட தெரியாமல் பேசி இழுத்துட்டு போனதில்ல. அப்புறம் என்னடா பத்தாததுக்கு 2 பேரும் போய் டைனிங் டேபிள் உட்காந்துருந்தானுங்க பாரு. தின்றதுலேயே இருப்பானுங்க. ஒரு ஜீவன் நிற்கிறது கூட கண்டுக்க மாட்டானுங்க. நைட்டு கூட நான் சாப்பிடலை. இந்த ஜிமினுக்கு அறிவே இல்லை பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி வர, அப்போ ஜிமினோட அம்மா அவங்கள பார்த்துட்டு, பொயன் வாம்மா, நைட்டு வேற நீ டயர்டாமே, தூங்கிட்டியாமே, அதனால உன்னை எழுப்ப வேணான்னு சொன்னான் ஜிமின். நீ நைட்டு தின்ன கூட இல்லை பாரு, சீக்கிரம் வா, உனக்கு நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அவங்கள ஃபஸ்ட் டைம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு சைட் அவங்கள பார்க்க, ஜங்குக்கு ஒரு சைட் அவங்கள பார்க்க. நீங்கள் யாரையுமே பார்க்கல. போய் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துடுறீங்க. ஹாய் ஓயன், நான் ஜியோன் ஜங்குக், ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பற்றி ஜிமின் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிறான். உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல ஒரு சின்ன ஒர்க்னால. உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு ஹேண்டை கொடுக்க, நீங்கள் அவனை நிமிந்து பார்க்குறீங்க. இப்போ ஜிமின்னா, இவன் எதுக்கு இப்படி பார்த்து சிரிக்கிறான் இவளை? நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. ஹாய், எனக்கும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அந்த டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஜங்குக்கும் ஜிமினும் கார்டன் ஏரியாவில் தான் இருக்காங்க. அப்போது ஜங்குக் தான், டே மச்சான், நீ உண்மையிலேயே 2 இயர்ஸில் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா? ஆமாம் மச்சான். ஏன் கேட்குற? இல்லை மச்சான், அவளை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அதான் கேட்டேன். யார் அவளா? அவள் அண்ணனை மாதிரிடா, சரியான திமிரு. உனக்கு தெரியாது அவளை பற்றி. பொயனை பார்த்தா அப்படி விளங்கலை மச்சான். அவள் பார்க்க இன்னிசா மாதிரி தான் விளங்குது மச்சான். நீ அவள் அண்ணனுக்காக அவளை கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது மச்சான். என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? இல்லை மச்சான், நீயே யோசிச்சு பாரு. அவள் அண்ணன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவாடா? அவளுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. நீ தானே சொன்ன அன்னைக்கு என்கிட்ட, அவளுக்கு என்ன யாருன்னு கூட தெரியாதுன்னு சொன்னேன் தாண்டா மச்சான். ஆனால் அவள் அண்ணன் பண்ண தப்புக்கு இவ தண்டனை அனுபவிக்கட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சு? இவளை நான் கஷ்டப்படுத்தினா அவன் அண்ணன் கஷ்டப்படுவான்டா. டே, நான் கேட்குறேன், அது எப்பட்றா அவங்க அண்ணனுக்கு விளங்கும்? அது எப்பட்றா அவன் கஷ்டப்படுவான்? நீ தான் சொன்னல அன்னைக்கு ஒயனை கொரியா கூட்டிகிட்டு வரும்போது அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டு. அப்போது அவன் அண்ணன் என்ன சொல்லிட்டு போனான்? அவன் யாருன்னே எனக்கு தெரியான்னு. அப்புறம் எப்படி? அது மட்டும் இல்லை, அவளுக்கு எப்பட்றா தெரியும் எங்கள் தங்கச்சி கஷ்டப்படுறான்னு? நீ என்னடா பேசுகிற? லாஜிக்கே இல்லை மச்சான். பாவம், கடைசியில் அந்த பொண்ணு தான் உன்னால் கஷ்டப்படுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். எனக்கு பிடிச்ச என்னோடய வேலை அதை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சான்ல, அதான் அவனுக்கு பிடிச்ச அவனோட செல்ல தங்கச்ச நான் அவன்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன். சிம்பிள். இதுக்கு மேலே என்னடா தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு? நீ சொல்லு பார்க்கலாம். இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க, நீங்கள் பால்கனியில் நின்று அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதையே பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு இவங்க என்ன கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டி வந்திருக்காங்கன்னு தெரியல. என் அம்மா அப்பா அண்ணா எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடமே பிடிக்கல, எனக்கு இந்த ஆக்களே பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல. எனக்கு என் வீட்டுக்கு போகணும், என் அண்ணா கிட்ட பேசணும், என் அம்மா கையால் சாப்பிடணும், என் அப்பா கிட்ட செல்லமாக விளையாடணும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணா. என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு போ அண்ணா. எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது.
இங்கே இருக்கிற யாரோடையுமே பேச எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் அழுதுட்டு ரொம்ப சோகமாக இருக்க அப்படியே அந்த நாள் ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப டயர்டாக எழுந்துக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் ரொம்ப அழகா கோட் செட்லாம் வியர் பண்ணி ரெடி ஆகியிருக்கான். இவர் எங்கே போகிறாரு? இப்படி ரெடி ஆகிருக்காரு. எங்கே போனால் நமக்கு என்ன, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே கீழே போயிடுறீங்க. ஸோ ஜிமின் அவனும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு அவனுக்கு கீழே வாரான். ஸோ நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மா, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன். புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, போக வேணான்னா கேட்கவா போகிற ஜிமின்? சரி பரவாயில்ல, வா உட்காரு, உட்காந்து சாப்பிட்டு போனி. இல்லை நான் வெளியே சாப்பிட்றேம்மா, பாய். இல்லை ஜிமின், சாப்பிட்டு போ ஜிமின் அப்படின்னு ஜிமின் அம்மா கூப்பிட அவன் வெளியே போயிட்டான். இப்போது ஜிமின் அம்மா தான் போயிட்டானா, இவன் இப்படி தாம்மா, நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க, ரூம்லேயே தான் இருக்கீங்க. அப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஜிமின் அவனோட வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பான். ஐயோ, என்ன இவன் நடு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான், நான் கத்தினா கூட யாருக்கும் கேட்காது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே போகிறீங்க. ஹே, இங்கேருந்து போகணும்னு நினச்சி கூட பார்த்துறாத அப்படின்னு அவன் சொல்லிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் அப்படி சொல்லிட்டே ஜங்குக்கை பார்க்கத்தான் போயிருப்பான். ஜங்குக் ஜிமின் 2 பேருமே பார்ட்னர்ஸ், 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜிமின் பாரிஸ் போகிறேன்னு சொல்லிட்டு பாரிஸ் வந்திருப்பான். கொரியாவில் ஜங்குக்குமே ஒரு பெரிய கை தான். பாரிஸ் போன ஜிமின் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன மர்டர் க்ரைம்னு ஆரம்பித்து போக போக பெரிய கம்பெனியோட டீலிங் வச்சு பாரிஸ் டு கொரியா ட்ரக் கன் மெடிசின்னு இல்லீகலாக பண்ண கொரியாவில் பார்த்துக்கிட்டது ஜங்குக். இது எல்லாத்தையுமே உங்களோட அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பாரு. உங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாருன்றதை ஜிமின் கண்டுபிடிச்சதுமே பாரிஸில் இருந்த எல்லா டீட்டெயில்ஸ் கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு இருந்து மொத்த எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு கொரியா வந்திருப்பான். என்னை பற்றி தெரியறதுக்குள்ளே வந்துட்ட மச்சான், ஆனாலும் என்னவே ஊரை விட்டு ஓட வச்சுட்டான்டா. ஆமாம் மச்சான், ஒன்றையே ஒருத்தன் ஓட வச்சுட்டான்ல, அதான்டா அங்கே ஹைலைட்டு. வாயை உடச்சிருவேன்டா. சரி விடு, பாரிஸில் இருக்கிற கான்ட்ராக்ட் தானே கேன்சல் ஆகிடுச்சு, கொரியாவில் இருக்கிறது அப்படியே இருக்குல்ல, நம்ம கொரியாவில் பார்க்கலாம் விடு. டே இல்லைடா, மொத்தமாக பாரிஸில் பார்த்துட்டு இந்த எல்லாத்தையுமே தாரவாத்து கொடுத்துட்டு வந்துட்டேன், கடுப்பாக இருக்குடா இப்படின்னு இங்கே ஜிமின் பேச பேச ஜேகேக்கு சிரிப்பு தான் தாங்க முடியல. அவன் சிரிச்சுட்டே இருக்க, டே ஜேகே உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரிடா மச்சான், இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு, அதான் போயிடுச்சுல நக்கிட்டு. இது எல்லாத்துக்குமே வயனோட அண்ணா தாண்டா காரணம், நினச்சாலே கடுப்பாகுது மச்சான். நீ ஏன்டா அவனை நினைக்க, அவன் என்ன பொண்டாட்டியா நீ அவனை நினைக்கிற? மொத்தமெல்லாம் போச்சுடா, அவனுக்கு பெருசாக ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்னா. சரி விடு மச்சான், இங்கே இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொரியாவில் இருக்கிற ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. நைட்டு ஜிமின் ஒரு கிளப்பில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். டேய் கொஞ்சமாச்சு தெளிவாக இருடா, நாம் இங்கே குடிக்க வரலை, டீல் பேசி முடிக்க வந்திருக்கோம். டேய் என்னை தடுக்காதடா, கோவம் வருது, எனக்கு குடிக்க விடு. ஜிமின் ஜிமின் நல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுற சில பொண்ணுங்க அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணுறாங்க. அவனுக்கு திரும்ப அவங்க கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கான். டேய் வந்துட போகிறாங்கடா, கொஞ்சம் டீலர்ஸ் மாதிரி நடந்துக்கடா. ஜங்குக்கா அப்படின்னுட்டே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஜிமினை காணோம். டேய் ஜிமின் அந்த பொண்ணுங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமானத்தை வாங்குற? டேய் நாசமாக போனவனே, இங்கே வந்து உட்காருடா, சும்மா இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போகிறனோ அப்படின்னு ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இங்கே ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காம பாகுபலியில் உருக்கிய சாங் வரும்ல, அந்த ரேங்குக்கு அந்த பொண்ணுங்க கூட க்ளோஸாக ஆடிட்டு இருக்கான்.
அப்போ தான் ஏதோ டீல் பேசுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டீலர்ஸ் எல்லாமே அங்கே வந்திருப்பாங்க. ஜேகே மட்டும் அவங்க கூட அந்த டீல் விஷயமா பேசிட்டு இருப்பான். அந்த டீலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் அதை ஓகே சொல்லியிருப்பாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்.